கொங்குல எங்க போனாலும் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி அழகா அதான் ஏற்கனவே சொன்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு கனவுல கூட என்ன பத்தி தான் சிந்தனைன்னு. பயம் தாங்க. தென்னாலி பழனிசாமி ஆயிட்டாரு அவரு. எடப்பாடி பழனிசாமி இல்ல, தென்னாலி பழனிசாமி அவரு. பயம், பயம், பயம் மட்டும் தான் எனக்கு அப்டின்ட்டு இருக்காரு அவரு. ஏன் இப்படி ஒரு பயம்? கோயம்புத்தூர் போறப்பயும் செந்தில் பாலாஜிய பார்த்தா தான் பயம். கரூர் வந்தா பயம். செந்தில் பாலாஜிக்கு உடைய அவர் பார்த்துக்குவார் அந்த விஷயங்கள்லாம். தேர்தல்ல வெற்றியா தோல்வியா நீங்க சொல்லுங்க. ஏப்பா எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த முறை தோத்துட்டா, இனிமே நாங்க எம்.ஆர். விஜயபாஸ்கரை அரசியல விட்டு அனுப்பிருவோம். பார்த்து செய்யுங்க. அவருக்கு தான் கடைசி தேர்தல்னு சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. கரூர்ல பணமே குடுக்கலையா இப்ப? இப்ப 2, 3 நாள்ல பணமே குடுக்கலையா? ஸ்வீட் பாக்ஸே குடுக்கலையா? இன்னும் பணம் குடுக்கலையா? வேற எங்கேயுமே குடுக்கறது இல்லையா? திருச்சியில குடுக்கலையா? அதிமுக ஸ்வீட் பாக்ஸே குடுக்கலையா என்ன? இன்னைக்கு இந்த விமர்சனத்தை பார்க்கும்போதே அதிமுகவோட தோல்வி தெளிவா தெரியுது. செந்தில் பாலாஜியுடைய 35 தொகுதி அவர் கொடுத்துருக்காங்க. 41 ஆயிடுச்சு. இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30, 35 ஜெயிச்சிருவாங்க. 41, 35 ஜெயிச்சிருவாங்க திமுக. இந்த பயம் தான் எடப்பாடி என்ன சொல்லுவாங்கல்ல, உன் பயத்தை கல்ல பார்த்தேங்கிற மாதிரி நேற்று எடப்பாடியுடைய பேச்சு அப்படி தெரிஞ்சுது. விரக்தியின் விளிம்புல உச்சத்துக்கு போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி ஒரு மனநிலையில நேற்று கரூர்ல பேசினார். தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது நேற்று தினம் கரூர்ல பிரச்சாரம் செய்திருந்தாரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஓட்டு கேட்டிருந்தாரு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பிரச்சாரத்துல பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே மையப்படுத்தி அவரையே டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் வந்து அவர் ரொம்பவே காட்டமான விமர்சனமாகவும், சில தினங்களுக்கு முன்னதாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவுல கூட என்னை தான் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு, என்னை தான் வந்து என் நினைவு தான் வரும் அவருக்கு, என்னை பற்றி தான் அவர் சிந்திச்சுட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது போல அவருக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? என்ன கடுமையான ஒரு விமர்சனம் தனிப்பட்ட ரீதியாகவும் காழ்ப்புணர்ச்சி ரீதியாகவும் பார்க்க முடிஞ்சது, எப்படி பாக்குறீங்க? இல்ல விரக்தியின் விளிம்புல இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. தோல்வியின் விளிம்பு அப்படிதான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னா தனிப்பட்ட விமர்சனம்ங்கிறது தேவையில்ல. ஏற்கனவே நெஞ்ச பொளந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நெஞ்ச பொளந்துட்டாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு நீ ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க அவரு. நீங்க செங்கோட்டையனும் அதே மாதிரிதான். நீங்க உங்க சூழ்நிலையை நினைக்கவே இல்லை. நீங்க செங்கோட்டையனையும் செந்தில் பாலாஜியையும் பெரிய லெவல்ல மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குன்னு கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு உங்களுடைய வந்து எண்ணம் எப்படி ஆயிடுச்சு? நீங்க கட்சியோட சிஎம் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. அவரு யார் யார் விமர்சனம் பண்றாரு? அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும், எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் தான். விஜயை பத்தி கூட விமர்சனம் பண்றது இல்ல. காரணம் என்னன்னா, நீங்க எது சொன்னே உங்க தரத்தை நீங்க தாழ்த்திக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் அவர் கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்டாரு அவரு. அவருடைய நிலைமை காரணம் என்னன்னா, அவர் தோல்வியின் விளிம்பு அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சா தெரியுது. நீங்க செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணீங்க. ஏற்கனவே என்ன சொன்னீங்க? ஏன் கோயம்புத்தூர் போனீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு சிஎம்ஏ சொல்லிட்டார். என்ன விளக்கம் சொன்னாரு? நான் தான் போக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நாங்க கரூர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம். கோயம்புத்தூர்லையும் நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை நான் அனுப்பியிருக்கேன்னு 2 முறை சொல்லிட்டாரு. இப்போ மேட்டுப்பாளையம் ஏற்கனவே கரூர்ல சொன்னாரு, கோயம்புத்தூர்ல சொன்னாரு, மேட்டுப்பாளையத்திலையும் சொல்லிட்டாரு ஒரு சிஎம். நீங்க இதே கிட்டத்தட்ட அந்த விமர்சனத்தை அடுத்த கட்டமா விட்டுட்டு, இப்ப என்ன பண்றீங்க? செந்தில் பாலாஜியை என்ன சொல்றாரு? திமுக தலைமை காப்பாத்தாது உன்னைய, ஜாக்கிரதையா இருந்துக்க. அது அவர் பார்த்துக்குவார். சிஎம் காப்பாத்துவாரா மாட்டாராங்கிறது அவருக்கு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? அவர் எடுக்கிற ஒரு முடிவுக்கு. நீங்க ஏன் திடீர்னு கேசிபி மேல அவருக்கு திடீர்னு ஒரு பச்சாபாதம் என்னது? அவர் மேல அப்படியே பரிதாபப்படுறாரு கேசிபி பழனிசாமியை பத்தி அவருக்கு. இதெல்லாம் திமுகவோட தலைமை செய்ய வேண்டிய விஷயங்கள். அந்த விஷயத்துல நீங்க போய் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றேன், செந்தில் பாலாஜி வந்து அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நான் அப்படிதான் பாக்குறேன்.
இது கிட்டத்தட்ட நீங்க கொங்குல எங்க போனாலும் செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி அழகா அதான் ஏற்கனவே சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு கனவுல கூட என்ன பத்தி தான் சிந்தனைன்னு. பயம் தாங்க. தென்னாலி பழனிசாமி ஆயிட்டாரு அவரு. எடப்பாடி பழனிசாமி இல்ல, தென்னாலி பழனிசாமி அவரு. பயம், பயம், பயம் மட்டும் தான் எனக்கு அப்டின்ட்டு இருக்காரு அவரு. ஏன் இப்படி ஒரு பயம்? கோயம்புத்தூர் போறப்பயும் செந்தில் பாலாஜிய பார்த்தா தான் பயம். கரூர் வந்தா பயம். கொங்குல எங்கிட்டு போனீங்கனாலும் செந்தில் பாலாஜிய நினைச்சு பயப்படுறீங்க. எதுக்குன்னுங்கிறேன் நீங்க. நீங்க அதிமுக பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீங்க. நீங்க கட்சிக்கான விஷயங்கள பாருங்க. அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க. அத விட்டுட்டு நீங்க "எப்பா திமுக உன்ன காப்பாத்தாது. ஜாக்கிரதையா வாழ்க்கைய வீணாக்கிக்காதன்னு" அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. செந்தில் பாலாஜி வந்து "நீ வந்து திமுகக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற. ஆனா திமுக உனக்கு வந்து அங்கீகாரம் குடுக்காதுன்னு." அது அவரு பார்த்துக்குவாருங்க. இந்த விமர்சனம்லாம் அசிங்கமான ஒரு விமர்சனமா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். நீங்க எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்னென்ன பண்ணாரு கரூருக்கு? அவருக்கு ஓட்டு போடுங்க. திமுக எதுவுமே பண்ணல. அவங்க 3000 கோடிங்கிறாங்க, 5000 கோடிங்கிறாங்க. கரூருக்கு 5100 கோடியில வந்து பல வளர்ச்சி திட்டங்கள்ல செந்தில் பாலாஜி பிரச்சாரம் பண்றாரு. அது கிடையாதுன்னு சொல்லுங்க. எதுவுமே நடக்கலன்னு சொல்லுங்க. அந்த கடந்த 5 ஆண்டுகள்ல கரூருக்கு எதுவுமே செந்தில் பாலாஜி கொண்டாரலன்னு சொல்லுங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் காலகட்டத்தில என்னென்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. அது சரியா இருக்கும் மக்கள்ட்ட. இத போய் பொழுதன்னைக்கும் இதே டாஸ்மார்க்கு, ஊழல் இத பத்தியே பேசிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு சலிச்சு போகாதா? கை தட்டுறதுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். அத தாண்டிய விஷயங்கள் வேற என்ன இருக்கு அது? அதிமுககாரங்களும் கை தட்டுறதுக்காக பேசுறதா? எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு முயற்சி இல்ல. அதுல ஒரு துளி கூட உங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாரி தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. இது தனிப்பட்ட விமர்சனம் வந்து செந்தில் பாலாஜிக்கு தாங்க ப்ளஸ்ஸா போகும். அதனால நீங்க நீ போ வான்னு பேச்சு. நெஞ்ச பிளந்துட்டாங்கங்கிறத விஷயங்கிறது வந்து கரூர்ல மிகப்பெரிய சிம்பத்திய செந்தில் பாலாஜி மேல ஏற்படுத்தும். ஒரு ம். தலைவர், அவர் பைபாஸ் முதல்ல நீங்களே அதிமுகவ என்ன விமர்சனம் பண்ணீங்க? பைபாஸே பண்ணல, நடிக்கிறாரு. அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. உங்க கூட்டமே சொன்னுச்சு, அந்த கூட்டம் சொன்னுச்சு. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இவ்ளோ பேசுற நீங்க, அந்த 41 பேர் சம்பவத்துக்கு இதுவரைக்கும் அத பத்தி பேசல. செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி. மத்தபடி வேற எந்த ஆக்கப்பூர்வமான விஷயம் நாங்க கரூருக்கு இதெல்லாம் கொண்டாந்தோம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அதிமுகல இருக்கும்போது தான் மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்தாருங்க, கரூருக்கு. எதுவுமே நீங்க சொல்ல முடியாதுங்க. நீங்க எம்.ஆர். விஜயபாஸ்கரோ, எடப்பாடி பழனிசாமியோ கரூருக்கு ஒண்ணுமே செய்யல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்றேன் நானு. எடப்பாடி பழனிசாமியோ, கரூர் விஜயபாஸ்கரோ சவால் விடலாம் செந்தில் பாலாஜிக்கு. இத நாங்கலாம் கொண்டாந்துருக்கோம். நீங்க என்ன கொண்டாந்தீங்கன்னு சொன்னா அதுதானே ஹக்கீம் வந்து ஒரு அரசியல் ரீதியா மக்களுக்கு நாங்க அதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்ல முடியும். இந்த பயத்துல தோல்வி, இதுதான் முடிய போது நம்மளுக்கு அப்படிங்கிறது ஏங்க நீங்க இப்படி பேசுறீங்க. கே.சி. பழனிசாமிய பத்தி திமுக வந்து பாருங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்க செம்மலை என்ன பண்ணீங்க? தனபாலன் என்ன பண்ணீங்க? அதிமுக நீங்க என்ன பண்ணீங்க? ம். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? சொல்லுங்க பார்ப்போம். சீனியர்கள்லாம் நீங்க வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க நீங்க. ஓபிஎஸ் ம். நீங்க செந்தில் பாலாஜி சொல்றாரு, "பார்த்துக்கப்பா உன்ன யாரும் காப்பாத்த மாட்டாங்கங்கிறீங்க." நீங்க சிக்கலாக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பதில் சொல்லுங்க இதெல்லாம். உங்கள பத்தி தனிப்பட்ட முறையில ஏங்க விமர்சனம் ஊழல் குற்றச்சாட்டுங்கிறீங்களே, உங்க மேல எதுவுமே ஊழல் குற்றச்சாட்டுவே இல்லையா? இல்ல உங்க சம்பந்தி வீட்ல ரைடே நடக்கலையா? ஏன் நீங்க திடீர்னு பயந்துகிட்டு ஓடி போய் எதுக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சீங்க? ம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏன் ஓடி போய் கேரளால ஒளிஞ்சுக்கிட்டாரு? என்ன பண்றீங்க நீங்க? நீங்கலாம் என்ன செந்தில் பாலாஜியை வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒரு கரப்ஷனான ஒரு நபருங்கிற மாரி ஒரு உருவகப்படுத்தணுங்கிற ஒரு பெரிய அஜெண்டால அதிமுக, பாஜக ஏங்க பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் மறைமுகமா பேசிட்டு போறாரு. அங்க இருக்கிற அண்ணாமலை, வானதி சீனிவாசனா இருக்கட்டும், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாமே செந்தில் பாலாஜி தானாங்கிறேன் நானு. அந்த அளவுக்கு பயமாங்க செந்தில் பாலாஜிய பார்த்தா உங்களுக்கு? யாரு மேல ஊழல்? ஏன் வேலுமணி ஊழலே பண்ணலையா? தங்கமணி பண்ணலையா? எடப்பாடி பழனிசாமி பண்ணலையா? இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாதா? கண்ல தெரியாதா? காது கேட்காதா? எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல இன்னைக்கு அவர் வச்சிருக்காரு. எல்பிஜி பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு.
கரூர்ல. அவர் மேல ஏகப்பட்ட கரப்ஷன்ங்க. அவ்ளோ ஊழல். வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு அப்படியே நிக்குது. கவர்னர் இன்னும் கையெழுத்து போடல. எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. செந்தில் பாலாஜின்னு ஒரு நபரை மட்டுமே தனிப்பட்ட முறையில தொடர்ந்து அவர ஒரு வேற மாரி குற்றவாளிங்கிற மாரியே கொண்டு போறது சரியா இருக்காதுன்றேன் நான். அந்த விமர்சனத்தை என்னைக்கு இந்த விமர்சனத்தை பார்க்கும்போதே அதிமுகவோட தோல்வி தெளிவா தெரியுது. செந்தில் பாலாஜியுடைய 35 தொகுதி அவருக்கு குடுத்துருக்காங்க. 41 ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலைய பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30, 35ல ஜெயிச்சுருவாங்க. 41ல 35 ஜெயிச்சுருவான்னா திமுக. இந்த பயம் தான் எடப்பாடி என்ன சொல்லுவாங்கல்ல, உன் பயத்த கண்ல பார்த்தேங்கிற மாரி நேத்து எடப்பாடியுடைய பேச்சு அப்படி தெரிஞ்சது எனக்கு. அப்படியே ஒரு மாரி என்னது விரக்தியின் விளிம்புல உச்சத்துக்கு போய் கோபிச்செட்டிப்பாளையத்துல எப்படி பேசினாரோ, அதே மாரி ஒரு மனநிலையில நேத்து கரூர்ல பேசினாரு. என்ன விட்டா என்ன சொல்லுவாரு, கத்தி எடுத்து குத்திப்புடுவாரு போல இருக்கு செந்தில் பாலாஜிய. ம். அந்த மாரி அவருடைய பேச்சு. அது வந்து சரியா இருக்காது. அது வந்து நல்லா அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது. ஜெயில்ல இருந்தீங்கன்னு சொல்றீங்க ரைட்டு. எல்லாத்தையும் இதெல்லாம் தாண்டி அவரு தாங்க அத பத்தி பேசணும். உண்மையிலேயே வருத்தப்பட்டு பேச வேண்டியவரு செந்தில் பாலாஜி தான். எடப்பாடி பழனிசாமி மாரி பேசணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய ஜெயில்ல போட்டீங்க. கடவுள் உங்கள காப்பாத்துவாங்களா? என்னைய வந்து பண்ணிட்டீங்களேன்னு அவரு தான் சொல்லணும். அவரு எத பத்தியும் இல்ல சிந்திக்கல. அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காரு. வெற்றி, சட்டமன்ற தேர்தல், அதுக்கு அடுத்தது பாராளுமன்ற தேர்தல். இப்படித்தான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வெல்லாம் இருக்கே ஒழிய, அழுது புலம்பிக்கிட்டு ஓரத்திலேயே உட்கார்ந்திருந்தா யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பாதிப்பு அவருக்கு. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் அவ்வளோ பெரிய பாதிப்பு அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு. அவர் எங்கேயுமே அழுது புலம்பிலாம் இல்லங்க. அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டாரு. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே தெரியும். இடி எதுக்காக ரைடு பண்ணாங்க? எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாமே தெரியும். ஒரு துளி கூட அவர் இத பத்தி பேசுனதில்ல. சொல்லுங்க பாப்போம். உண்மையா இல்லையா? இதுவரைக்கும் ஒரு இடத்துல பேசுனதில்ல. என்ன பண்ணாங்க? என்னைய வந்து டார்ச்சர் பண்ணாங்க. எதுவுமே பேசல. அவ்வளோதான். அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு அவரு. பார்த்துக்கலாம். கரூரு 41 பேர் அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு வாரத்துல அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு கடுமையான விமர்சனம் அப்ப. கொன்னதே அவருதாங்கிற மாரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா? அதிமுகவும் அப்ப சேர்ந்துக்குச்சு. காரணம் செந்தில் பாலாஜி அதிலயாவது காலி பண்ணிடலாம்னு நெனச்சாங்க. ஆனா இந்த மீட்டிங்ல அப்படி பண்ணாம எந்த சார்ஜஸுமே அவங்க முன்வைக்கல. இல்ல அதுதான் சொல்றேன் நானு. அதெல்லாம் என்னாச்சு? காணா போச்சா அது? இல்ல நீங்க எங்க போனீங்க? நீங்க எப்படி உடனே வந்தீங்கன்னு எடப்பாடி பழனிசாமியே கேட்டாருங்க. நீங்க ஏன் அங்க இருந்தீங்க? என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய நேற்றைய கரூர் பிரச்சாரம், செந்தில் பாலாஜி மீதான தனிப்பட்ட தாக்குதல் எல்லாமே அவருடைய பயத்தை காட்டுகிறது. தோல்வி பயத்தை நன்றாகவே காட்டுகிறது. நேற்று வந்து அதுதான் உண்மை. அதிமுகவுல இருந்து அதுல நாங்க யார் யாரெல்லாம் நீக்கணுமோ, அவங்கள வச்சு தான் இப்ப திமுகவே வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நாங்க பாருங்க புதிய புதிய அ தலைவர்கள் வந்து உண்டாகிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இங்க வந்து அதிகமா இருக்காங்க. நாங்க வந்து போட்டி போட்டு அதிமுகவுல வந்து நாங்க வளர்க்குறோம். அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. இந்த விமர்சனத்த எப்படி பார்க்குறீங்க? மே 4ஆம் தேதி முடிவு சொல்லணும். அது மே 4ஆம் தேதி சாயங்காலம் இத பத்தி பேசுவோம் நம்ம. புது புது ஆட்கள்லாம் வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கல்ல. பழைய ஆட்கள் எல்லாம் அங்க திமுகவுக்கு அனுப்பிட்டீங்கல்ல. வச்சுக்குதுல்ல, அரசியல் பண்ணுதுல்ல. அரசியல் ரீதியா யாருக்கு லாபம்? யாருக்கு தோல்வி? யாருக்கு வெற்றி? எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் என்ன? எல்லாமே நம்ம மே 4ஆம் தேதி ஈவினிங் பேசுவோம். 10 தோல்விங்கிறது 11 ஆயிடுச்சா? இல்ல நிரந்தர தோல்வியா? அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்ல. மே 4ஆம் தேதி. நீங்க அதான் சொன்னேனே, அரசியல்ல வெற்றி, தோல்வி தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது. ஓகே. புரியுதுங்களா? செந்தில் பாலாஜி விஷயத்துல இந்த ஜெயில்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் போய் சோர்ந்து போயிருந்தாலோ, கரூர் சம்பவத்துல செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் அவர் சோர்ந்து போயிருந்தாலும், செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இல்லாம போயிருக்கும். எல்லாம் தாண்டி வெளியே இருக்கிறனால தான் நீ செந்தில் பாலாஜின்னு கதறாரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, வானதி சீனிவாசன். ஈவன் தோ பெயர் சொல்லாம மோடியே சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு அவர். அவருடைய வளர்ச்சியை, இவங்களுடைய வீழ்ச்சியை நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். மே 4ஆம் தேதி பார்ப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் 4ஆம் தேதி மாலை தான்.
இப்போ இபிஎஸ் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அருகில வச்சுட்டு பல சார்ஜஸ முன்வைக்கிறாரு. கடந்த தேர்தல்ல நீங்க இப்படிலாம் வந்து ஈடுபட்டீங்க, பணப்பட்டுவாடா செஞ்சீங்க. பட்டிய வந்து நீங்க மக்கள் ஆடு மாடுகள் மாரி நீங்க அடைக்கிறீங்க. அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிறாரு. ஸ்வீட் பாக்ஸ் அதெல்லாம் நான் வந்து ஓப்பனா சொல்லக்கூடாது. அ ம். தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் ஒளிவு மறைவா சொல்றேன் புரிஞ்சுக்கங்க அப்படின்றலாம் சொல்றாரு. கரு கரு இதெல்லாம் எப்படி கரூர்ல கரூர்ல பணமே குடுக்கலையா இப்ப? இப்ப 2, 3 நாள்ல பணமே குடுக்கலையா? ஸ்வீட் பாக்ஸே குடுக்கலையா? நம்மளும் ஓப்பனா பேச முடியாது. என்ன பணம் குடுக்கலையா? வேற எங்கேயுமே குடுக்கறது இல்லையா? இன்னைக்கு சிங்காநல்லூர்ல குடுக்கலையா? எங்க குடுக்கல? திருச்சில குடுக்கலையா? அதிமுக ஸ்வீட் பாக்ஸ குடுக்கலையா என்ன? ஏம்மா அதில சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அவர் பேசுறதெல்லாம். எல்லாம் சிரிப்பாங்க. விவரம் தெரிஞ்ச எல்லாமே சிரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டி விஷயம் என்ன? தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நடவடிக்கை எடுக்கலாம்ல. நீங்க என்ன சொன்னாலும் நடக்குதுங்க. இப்படின்னு சொன்னா எஸ்பி மாத்துறீங்க. சொன்னா சீஃப் செக்ரட்டரிய மாத்துறீங்க. சொன்னா டிஜிபிய மாத்துறீங்க. பட்டின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நீங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல சம்மந்தப்பட்ட நபர்கள் மேல. என்னங்க இது இதெல்லாம் இதெல்லாம் கதையா இது? தேர்தல் கமிஷன்ட்ட வச்சு நடவடிக்கை எடுங்க. உண்மையிலேயே பட்டி அங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னா பாருங்க. கோயம்புத்தூர்ல பட்டி இருக்குதா? ம். பாருங்க. வந்து பாருங்க. நான் என்ன சொல்றேன், பாருங்க. ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. செந்தில் பாலாஜினாவே ஒரு ஒரு விஷயம். பட்டி. எலக்ஷன்னா பட்டி. சம்மந்தமே இல்லாம டாஸ்மார்க்னா ரூ. 10. அத திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டோம் அந்த விஷயம். யாரோ செய்த தவறுக்கு செந்தில் பாலாஜி சொல்றீங்க. சொல்லிட்டு போங்க. அது அடுத்த கட்டத்துக்கு போயிரலாம் நீங்க. நீங்க இப்ப லாஸ்ட்டா என்ன பண்றீங்க? பைபாஸ் பண்ணிட்டப்பா, உடம்ப பார்த்துக்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. ம். அது செந்தில் பாலாஜிக்கு உடைய அவர் பார்த்துக்குவார் அந்த விஷயங்கள்லாம். தேர்தல்ல வெற்றியா, தோல்வியா நீங்க சொல்லுங்க. ஏப்பா எம்.ஆர். ம். விஜயபாஸ்கர் இந்த முறை தோத்துட்டா, இனிமே நாங்க எம்.ஆர். விஜயபாஸ்கரை அரசியல விட்டு அனுப்பிருவோம். பார்த்து செய்யுங்க. அவருக்கு தான் கடைசி தேர்தல்னு சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு ஒரு சேலஞ்ச் ஒரு வித்தியாசமா இருக்கணும்ல கேம். பாவம் தோத்தவரையே திருப்பி திருப்பி கொண்டாந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர நிப்பாட்டி அவர தோற்கடிச்சு பாவம் அவர அசிங்கப்படுத்தி, அவருக்கு பைபாஸ் பண்ற அளவுக்கு அவர் நிலைமைய ஆக்கி விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப ஆகப்போகுது அம்மன் அர்ஜுனுக்கு பைபாஸு. அப்படி சொன்ன பார்த்தா, இது மாரி எல்லாத்துக்கும் நடக்கும்ல அது. அதனால அந்த ஒரு அதான் சொன்னேனே செங்கோட்டையன் ஆகட்டும், செந்தில் பாலாஜியோட தனிப்பட்ட விரோதம், வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமா டீல் பண்ணணும். காரணம் ஒரு கட்சியுடைய தலைவர் அவர். புரியுதுங்களா? இவர் யாரையும் காலி பண்ணல. யார வச்சிருக்காரு இப்ப அதிமுகல? சீனியர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. கரூர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது, அந்த கரூர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து என்ன செஞ்சாரு? அப்படின்ற கேள்விலாம் முன்வைக்கிறாரு. அவரு பல வாக்குறுதிகள குடுத்தாரு. அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றவே இல்ல. அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாரு. நீங்க குறிப்பா அதான் சொன்னேன். என்ன செய்யல கரூருக்கு? ம். நீங்க நான் என்ன சொல்றேன், ஒரு டிபேட்னா தைரியமா வந்து அனவுன்ஸ் பண்ணி, டிக்ளேர் பண்ணி பேசணும். வாங்க கரூருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இவர் என்ன பண்ணலன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லிட்டேன். எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்ன பண்ணாருன்றேன் நான். பஸ் ஸ்டாண்டு செந்தில் பாலாஜி தான் இப்ப ஆரம்பிச்சாரு, ஓப்பன் பண்ணாரு. அப்படியே கடந்துச்சு. மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்தது அதிமுக பீரியட்ல செந்தில் பாலாஜி வாங்கின பர்மிஷன் அது. புரியுதுங்களா? அப்ப நடந்தது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? மெடிக்கல் காலேஜ் அப்ப சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவரு விஜயபாஸ்கர் கேட்டாரு. அவருக்கு தரல. அப்ப சீனியரா இருந்தவரு நாமக்கல்ல இவரு தங்கமணி கேட்டாரு தரல. தேனியில ஓபிஎஸ் கேட்டாரு தரல. அப்ப செந்தில் பாலாஜிக்கு ஜெயலலிதா குடுத்தாங்க. கரூருக்கு குடுத்தாங்க. மெடிக்கல் காலேஜுக்கு. அந்த வரலாறு அவருக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாதா? ஏங்க இருக்கிற இடத்துல விசுவாசமா இருந்தா இருக்கிற இடங்கள் எல்லாம் நல்லா தாங்க பார்த்துக்குவாங்க. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லங்க. நீங்க மத்தபடி வேற மாரி நீங்க பின்னாடி முதுகுல குத்தி, வேற மாரி டேமேஜ் பண்ணீங்கன்னா, அது வேற விஷயம். இருக்கிற வரைக்கும் கரெக்ட்டா தானே இருந்திருக்காங்க எல்லா இடத்துலயும். அதான் சொன்னேன் நீங்க ஓபிஎஸ் கேட்கிறாரு, விஜயபாஸ்கர் கேட்கிறாரு, தங்கமணி கேட்கிறாரு. இவங்களெல்லாம் கேட்டு அதே மாரி திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கலாம் கேட்கும்போது கூட மெடிக்கல் காலேஜ கரூருக்கு குடுத்தாங்க. யாரு? ஜெயலலிதா. செந்தில் பாலாஜிக்காக குடுத்தாங்க. மறுக்க முடியுமா அது? எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியுமா என்ன? நீங்க அதனால அவரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து இந்த 5 வருஷத்துல என்னங்க பண்ணாரு? அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். என்ன பண்ணாரு? என்ன கொண்டாந்தாரு? அத பட்டியலிட்டு சொல்லணும்ல எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க மொத? நீங்க தானே முதலமைச்சரு. கரூருக்கு என்னென்ன பண்ணீங்க நீங்க? சொல்லுங்க.
அதனால அதெல்லாம் வந்து எடுபடாது. இந்த விஷயங்கள்லாம் எடுபடாது. அதனால மாற்று கருத்து கிடையாது. அதனால என்னை பொறுத்தவரை அரசியல் ரீதியான எந்த தாக்குதலா இருக்கட்டும், நீங்க விமர்சனத்தையும் செந்தில் பாலாஜி எதிர்க்கலாம் பேசலாம். இப்ப இதெல்லாம் நெஞ்சு கிழிச்சாச்சுப்பா, கவனமா இருந்துக்க, பார்த்துக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்ல முடியாதுங்க? சொல்லுங்க. அதுக்கு என்ன இருக்கிற பதில்? ஒரே ஒரு கேள்வி. இப்ப கரூர அதிமுக கோட்டை அப்படிங்கிறாரு. இப்ப 4 இந்த வாட்டி மே இரட்டை 4 இலை. தான் சொல்லணும் அது. 2021லயும் கோட்டை இல்லன்னு ஆயிடுச்சு. இப்ப 2026லயும் கோட்டை இல்லன்னு ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி, எம்.ஆர். விஜயபாஸ்கர்லாம் அரசியல் விட்டு விலகிருவாங்களா? அரசியல் விட்டு விலகிருவாங்களாங்கிறேன் நான். அதானங்க சேலஞ்சு. இப்ப செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்குக்கு போயிருக்காரு. செந்தில் பாலாஜி கோவை தெற்குல தோத்துட்டா அரசியல் தயாரா? அம்மன் அர்ஜுன் தான் ஜெயிப்பாரு. அப்படின்னு ஒரு சவால எடப்பாடி பழனிசாமியோ, அண்ணாமலையோ கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். கொடுக்க முடியாதுல்ல. முடியாதுல்ல. அப்படி அரசியல் ரீதியா என்னைய நீ என்னன்னா என்னைய உன்னால வீழ்த்த முடியாதுல்ல. அப்ப பேசாம போயிடு. ஏன் தனிப்பட்ட விமர்சனம்? அரசியல் ரீதியா நீ ஏதாவது ஒரு சேலஞ்ச் வைங்க வச்சுக்கங்கிறேன் நான். 4க்கு 4 நாங்க ஏடிஎம்கே ஜெயிக்குது. இல்ல 4ல ஒரு தொகுதியாவது அதிமுக ஜெயிச்சுட்டாலும் செந்தில் பாலாஜி அரசியல் விட்டு போயிருவாரான்னு கேளுங்க. கண்டிப்பா செந்தில் பாலாஜி ஏத்துக்குவாரு அத. 4க்கு 4 தான். 1 தோத்தாலும் நான் அரசியல் விட்டு வெளியே போயிருவேன்னு சொல்லக்கூடிய தைரியம் செந்தில் பாலாஜிக்கு இருக்குன்றேன் நான். அதே மாரி தான் தெற்கு. போய் 20 நாள் தான் ஆகுது. 25 நாள் தான் ஆகுது. நான் ஜெயிப்பேன். ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா அரசியல் விட்டு போயிடுறேன். ஆனா நான் ஜெயிச்சுட்டா நீ அரசியல் விட்டு போயிருவான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடிய தைரியம் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சவாலை ஏத்துக்கக்கூடிய தைரியம் இருக்கான்றேன் நான். புரியுதுங்களா? அதனால அதுதான் நல்லா இருக்கும். அரசியல் ரீதியா அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அத விட்டுட்டு திருப்பி திருப்பி பழைய கதைய சொல்லிக்கிட்டு டாஸ்மார்க்கு ரூ. 10 எத்தன நாள் இப்படியே சொல்லி ஓட்டிட்டு இருக்க போறீங்கன்ற மக்களுக்கு புளிச்சு போச்சுங்க. போர் அடிச்சு போச்சு. அவர் அடுத்த இடத்துக்கு வந்துட்டாரு. முடிஞ்சா பாருங்க அங்க தோக்கடிச்சு காட்டுங்கன்றேன் நான். அதுதான் சரியா இருக்கும். தனிப்பட்ட விரோதம், விமர்சனம்ங்கிறதெல்லாம் சரியா இருக்காது. நிச்சயமா சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூரில் நேற்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைத்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வளர்ச்சி திட்டங்கள், செய்த செயல் திட்டங்கள், அஇஅதிமுக இந்த முறையும் தோல்வியடையும் கரூர் மற்றும் கொங்கு பகுதிகளில் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.